நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பரா இருந்துச்சுல? இதுக்கு போய் சித்தி இப்படி ஃபீல் பண்ணிட்டாங்க. அடுத்த ரைடு என்ன போறோம்னு தெரியல, ஆனா கண்டிப்பா போகணும். சித்தி நீங்க இவ்வளவு பயந்துட்டு இருந்தீங்கல்ல, அதுல ஒண்ணுமே இல்ல சித்தி, சூப்பரா இருந்துச்சு. மா சூப்பர் ரைட் மா, ஆசமா இருந்துச்சு. பயம் ஒண்ணு இல்லையே, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏண்டா ஏன் சீதா, ஏமா நீ ஏன் அதுல வரல? இல்லத்த, எடை குறைச்சலா இருந்தா அதுல ஏத்த மாட்டாங்களா? அப்படியா? அப்பா, அப்ப நீ தப்பிச்சிட்ட. இந்த விஷயத்துல கூட எனக்கு கொடுத்து வைக்கல பாத்தீங்களா அத்த? என்னம்மா, நம்மளாம் இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்படி சின்ன விஷயத்துக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்றியே. பரவாயில்ல, வா போலாம், வாங்க போலாம். வாசிதா, ஏய் பிரியா, ரவி, ஏய் வாங்க வாங்க. வா பிரியா. ஐயோ சித்தி வந்துருவாங்க பிரியா, வா வா வா, வெளியில வா வா பிரியா. நீங்க வாங்க ரவி, வா. வாங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ வந்துட போறாங்க, வாங்க வா பிரியா. வாங்க ரவி, ஏய் வாங்க. ஏய் பாத்து பிரியா, பாத்து. கம் ஆன். ஏய் ஏய் பாத்து பிரியா. ஏய் சூப்பர் சூப்பர். ஏய் பாத்து பாத்து பிரியா. ஏய், வா பிரியா. ரவி, என்னப்பா அது? என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? அவ ஆசைப்பட்டா சித்தி, அதான். ஆசைப்பட்டா முதல்ல அவளை இங்க வர சொல்லு. பிரியா பிரியா வா பிரியா, வா பிரியா வா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வாட்டர் கேம் அத்த. எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க, அதனால நானும் ஆடினேன். இது புது தண்ணி. இந்த தண்ணியில குளிச்சு வந்த இடத்துல உனக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா வந்த எங்க எல்லாருக்கும் டென்ஷன் தானே. அங்கதான் நாங்க சொல்ற பேச்ச கேக்குறது இல்ல. அட்லீஸ்ட் வந்த இடத்துலயாவது சொல்ற பேச்ச கேட்டு ஒழுங்கா நடந்துக்கிற வழிய பாரு. வாசிதா, இங்க பாருங்க ரவி, இதெல்லாம் நல்லா இல்ல.
எதுக்காக வெளியூர் வந்தோம்? சந்தோஷமா இருக்காதானே? என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. உங்க சித்தி கிட்ட சொல்லி வைங்க. வாங்க போலாம். அத்தை, என்னம்மா? நான் முக்கியமான ஒண்ணு மறந்துட்டேன். என்னம்மா இது? கோவிலுக்கு போகும்போது ஒரு முக்கியமானதை மறந்து வச்சிட்டேன்னு சொல்ற. என்னத்த மறந்த? அது வந்து அம்மா, இவ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. வாங்கம்மா போலாம். அத்தை, அது அது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, நானும் என் வீட்டுக்காரரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அத்தை என்ன வெளியூருக்கு கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் உள்ளூர்ல எங்க அத்தை எடுத்த எல்லா முயற்சிகளும் தோத்து போயிடுச்சு. இப்பவாவது அவர் மனசு மாறணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும். கடவுளே, நீதான் துணை இருக்கணும்.
ஓ, அதுதான் விஷயமா? சரி, போய் தேடி எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் இரு. ராம், நீ அவ கூட போ. மா, என்னப்பா இது? எந்த ஊரு? இங்க இவ எப்படி தனியா போவா? போய் இவ கூட போ. போமா. வாங்க போலாம். ஏய் நில்லு. நீ எதையுமே உருப்படியா பண்ண மாட்டியா? எனக்கு இம்சை கொடுக்கறதே வேலையா போச்சு உனக்கு. அப்படி என்னதான் தொலைச்ச? அது சொல்ல முடியாத விஷயங்க. ஓ, என்கிட்ட சொல்ல முடியாத விஷயமா? சரி, போய் தேடு போ. என்ன? காணோங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சு? காணோங்க. அதுக்கே ஒப்பாரி வைக்கிற? கோயிலுக்கு வந்த நேரத்துல இப்படி ஒப்பாரி வைக்காத. வா. ஏய், பாரு சொல்றேன்ல. வா. ஐயோ, அம்மா. ஐயோ, என்னாச்சு? பார்த்து வர மாட்டியா? என்னாச்சு? காலு சுளுக்கிடுச்சுங்க. அம்மா. ஏய், பார்த்து வரலாம்ல. ஏந்து வா. ஏய், என்னாச்சு? முடியலங்க. ஓஹோ, உனக்கு முடியலனா நான் உன்னை தூக்கிக்கிட்டு உள்ள கொண்டு போக சொல்றியா? போடி, ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு வா. நிஜமாவே முடியலங்க. ஏய்,
என்ன ஆ? என்ன முடியல உனக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆ? தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது, நிம்மதியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக பிறந்து வந்திருக்கியா? உன்னை விட்டுட்டு நிம்மதியா இருக்கணும் தானே மீட்டிங்க சாக்கா சொல்லி இங்க வந்த. வேண்டான்னு ஒதுங்கி போறானே, போறது தப்பாச்சே, அங்கேயே இருப்போங்கிற அறிவில்ல உனக்கு? ஏதோ ஒண்ணு பண்ணி அம்மா இங்க வர்ற மாதிரி செஞ்சு அத சாக்கா வச்சுக்கிட்டு நீயும் பின்னாடியே வந்துட்ட. அப்படிதானே? சொல்லு, உண்மையை சொல்லு. அம்மா உன்னை வர சொன்னாங்களா? சொல்லல. உன்னு சொல்லட்டுமா, உன்னால இங்க யாருக்குமே நிம்மதி இல்ல. உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, சத்தியமா பிடிக்கல. இல்ல. வாய் மூடு. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லிருக்கேன்? ஏதோ சும்மா சொல்றேன்னு நீ நினைச்சிருப்ப. ஆனா இப்ப சொல்றேன், இது என்னமோ சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்றாங்க. இந்த கோயில் சந்நிதியில வச்சு சொல்றேன் கேளு. உன்னை எனக்கு பிடிக்கல, சத்தியமா பிடிக்கல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதோ பாரு, நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு மட்டும் நீ கனவுல கூட நினைக்காத, இது சத்தியம். ஏய், வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போறல, ஏய் பின்னாடியே பிச்சைக்காரி மாதிரி அலையற? இந்த பொழப்புக்கு நீ எல்லாம் செத்து போலாம். செத்து போணுமா? ஆமா, இந்த உலகத்துல என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் செத்துதான் போகணும். எப்படியாவது என்ன உங்க கூட உங்க அம்மா சேர்த்து வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அவங்களால முடியல. அந்த ஆண்டவன் என்ன சேர்த்து வச்சிடுவான்னு நினைச்சு காணிக்கையெல்லாம் முடிஞ்சு கொண்டு வந்த. அதுவும் எங்க கீழே விழுந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. அது காணும்னா அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான் நான் உங்க கூட சேர முடியாதுன்னு. உங்களோட சேர முடியாது இந்த வாழ்க்கை இனிமே எனக்கு தேவையில்லைங்க. நான் போறேன், உங்களை விட்டு போறேன். நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுங்க. நான் செத்து போறேங்க, நான் செத்து போறேன். அந்த காலத்துல எப்படிதான் இவ்ளோ அழகா அம்மா, காமிப்பாங்களோ. வாங்க போலாம். டேய், என்ன நீ மட்டும் வந்திருக்க? சீதா எங்க? அவ வரமாட்டா, நாம போலாம். ஏய் நில்லு. என்னடா வெளியூர் வந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலானா? பொண்டாட்டியை விட்டுட்டு வந்திருக்க? எங்க அவ? திடீர்னு கால் வலிக்குது, நடக்க முடியாதுன்னு சொன்னா. வர வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நடக்க முடியாதுன்னா அப்படியே நீ விட்டுட்டு வந்துருவியா? மா, ஏய் போ, போய் முதல்ல அவளை கூட்டிட்டு வா. வேண்டாம்மா, நாம போலாம் வாங்க. இங்க பாரு, என்னடா நாம எல்லாரும் இங்க கோவிலுக்கு வந்திருக்கோம். அவ இல்லாம நாம மட்டும் கோவிலுக்குள்ள போய் என்ன பண்றது? போப்பா, போய் சீதாவை கூட்டிட்டு வா. போன சொல்றேன்ல.
சொல்லு ராம். ஆ, அவளை காணும்மா. என்னது? அவளை காணோமா? என்னப்பா சொல்ற? தேடி பார்த்தேம்மா, எங்கேயும் காணும். ஏய், அவ அங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பா. நல்லா தேடி பாரு. சரிம்மா. சீதாவை காணுமா? தொலைஞ்சு போயிட்டாளா? வெரி குட். என்னாச்சு சித்தி? சீதாவை காணோமாப்பா. சீதாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். இப்போ அவளே இங்க வந்து காணாம போயிட்டா. நல்லதா போச்சு.